நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்துல என்ன படத்த பத்தி பேசப் போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, ஒரு மெசேஜ் அப்படின்னு சொன்னாவே, "ஐய்யய்யோ! மெசேஜா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் பின்னாடி ஓடக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, "எப்பா இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில இருக்கக்கூடியவர்கள் இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் செய்வாங்க. இல்லையா? அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக ஒரு பொருள் வீட்டுக்கு வருதுன்னா, கண்டிப்பா நம்மை அது கடனாளியாக ஆக்கிவிடும் அப்படிங்கிற ஒரு சின்னதான மித்து இருக்கு. இதெல்லாம் சரியா, சரியில்லையா அப்படிங்கிறது செகண்ட் இஷ்யூ. என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கப்பா. சினிமா அப்படிங்கிற ஒரு சுகர் கோட் பண்ணி அத வந்து ஒரு என்டர்டெயின்டு படமா, ஒரு திரைப்படமாக பார்வைக்கு கொண்டு வந்து வைக்கும்போது, நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உதவியாக இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய படைப்பாளிகள் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி குழு சேர்ந்து ஒரு சினிமா எடுத்திருக்காங்க. அந்த சினிமா தான் இன்னைக்கு திரை விமர்சனத்துக்கு இடம்பெறக்கூடிய படமாக அமையுது. என்ன படம் அப்படின்னா, அருண் ரங்கராஜுலு தயாரித்திருக்கக்கூடிய கார் மீனி செல்வம் திரைப்படத்தினுடைய விமர்சனத்த தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ப்ராக்யூரமைண்ட் ஏஐ புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. ஏஐ சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ரொக்யூர்மைண்ட் ஏஐ குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. கார் மீனி செல்வம் படத்தினுடைய கதை இதுதாங்க. நம்மளுடைய சமுத்திரகனி கார் டிரைவரா இருக்கார். ஒரு சின்ன குடும்பம், நடுத்தரமான ஒரு குடும்பம். அவருடைய மனைவி லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி. அவருக்கு ஒரு பையன் இருக்கான், கரண் சக்கரவர்த்தி. ஸோ ஒரு சின்ன குடும்பம், ஒரு நடுத்தர மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே அந்த குடும்பத்துக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஒரு கார் ஓட்டுநராக இருக்கார். மனசுக்குள்ளே என்ன தோணுது சமுத்திரகனிக்கு, சொந்தமாக ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமே, அதே மாதிரி ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருந்தால் போதுமே, நம்ம வாழ்க்கையினுடைய இந்த சுகமான வாழ்க்கைக்கு சுமை இல்லாமல் சில விஷயங்களை செஞ்சுக்கலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறது தப்பே கிடையாது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, கடன் வாங்க ஆரம்பிக்கிறார். கடன் வாங்குறார். கடன் வந்து வேறு வடிவத்தில் போகுது. அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் பண்ணுறார். தொடர்ச்சியாக அவர் வந்து சில சிக்கல்களுக்குள் அந்த கார் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தால் மாட்டி அப்படியே சிக்கலுக்குள் அப்படியே சிறைப்பட்டு போகிறார். ஸோ இந்த நேரத்தில் அவர் என்ன பண்றார்? அதற்கு அவர் எடுக்கக்கூடிய முடிவு அல்லது அதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய பெரிய சிக்கலை அவருக்கு உண்டாக்குது. இதான் படத்தினுடைய கதை. முழுக்க முழுக்க டிராவல் பண்ற விஷயமே இந்த பின்னணியை ஒட்டி தான். இப்ப சமுத்திரக்கனியினுடைய முதலாளியாக கௌதம் வாசுதேவ் மேனன், அவருடைய மனைவியாக அபிநயா நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துல என்னன்னா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதும், தேவைக்கு மேல எந்த ஒரு பொருளையும் சேமித்து வைத்துக் கொள்ளாதீங்க. ஏன்னா குடும்பத்துல நடுத்தர வாழ்க்கையில சில கடன்களுக்காகவே சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையை தொலைத்துருவோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மெசேஜை உள்வைத்துக் கொண்டு படத்தை இயக்கியிருக்காங்க. சமுத்திரக்கனி வழக்கம் போல உங்களுக்கே தெரியும், அற்புதமான ஆக்டர். அவருடைய எந்த ரோல் கொடுத்தாலும் அதற்கு அப்படியே எந்த விதத்திலையும் பாதகம் செய்யாமல் நடிச்சிருப்பார். இதில் வந்து செல்வம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஒரு கார் டிரைவராக அப்படியே வாழ்ந்திருக்கார். வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் அவருடைய எப்படி அந்த முகபாவங்களும் எப்படி இருக்கணுமோ அதை அழகாக வெளிப்படுத்தியிருக்கா. அவருடைய மனைவி லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா, தன்னுடைய கணவன் இப்படி ஆசைப்படுறாரு, இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறாரு அப்படிங்கிற வருத்தமும், அளவுக்கு மீறி எதுவுமே வாங்காதீங்க, போதுங்க இருக்கிறதே போதும் அப்படி நினைக்கக்கூடிய நடுத்தர மனைவிமார்களுடைய பிரதிநிதியாக இவங்க இருக்காங்க. என்ன ஒரு பெரிய வேதனை அப்படின்னா, பல நேரங்களில் பேராசையை அதிகமாக மனைவிமார்களும், பேராசையற்ற விதத்தில் தான் கணவன்மார்களை தான் காட்டுவாங்க. இந்த படத்தில் அப்படியே ஒட்டுமொத்தமாக உல்ட்டா வடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். கரண் சக்கரவர்த்தி அவருடைய பையன் நல்லாவே நடிச்சிருக்கான். கொஞ்சம் காட்சியில் வந்தால் கூட கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படியே சான்ஸே கிடையாது. தன்னுடைய ரோலை அழகாக செஞ்சுட்டு போயிருக்கார். அபிநயாவும் அப்படித்தான். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து காமெடிக்காக பார்த்தீங்கன்னா படவா கோபி, இன்னொரு பக்கம் கோதண்டம். ஸோ கோதண்டம் ஏற்கனவே நடித்த படங்களை விட இந்த படத்தில் தனக்கான ஒரு இடத்தை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்னே சொல்லணும். அதே மாதிரி படவா கோப்பியும் படத்தில் அங்கங்கே கிச்சு கிச்சு முட்டுறார். சில நேரங்களில் அப்படி யோசிக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லிக்க முடியும். நம்மளால் மதுமிதாவை பார்க்க முடியுது இந்த படத்தில். ஸோ படத்தினுடைய கதையும் பின்னணியுடைய நடிகர் பட்டாளத்தினுடைய செயல்பாடுகளையும் பேசியாச்சு சரியா? இப்போ என்னென்னா டெக்னிக்கல் டீமை பற்றி பேசலாம். யுவராஜ் தக்ஷன் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். யுவராஜ் தக்ஷன் என்ன பண்ணுறாரு, கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்க்கும்போது ஒரு கார் டிரைவர், அவருடைய மிடில் இன்கம் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய வீடு எப்படி இருக்கணும், அதே போல் அவர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்பொழுது அங்கே என்ன மாதிரியான அவருடைய சூழல், அவருடைய வாழ்க்கை முறை எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த பகுதியோடு இணைத்து சமுத்திரக்கனியை கேமராக்குள் கேப்சர் பண்ணியிருக்காரு இல்லையா? அந்த விஷயத்திற்கு யுவராஜ் தக்ஷனுக்கு பாராட்டுக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் 2 பேர், ஜெகன் ஆர்எஸ், அதே போல் தினேஷ் எஸ்.
இந்த 2 பேரும் சேர்ந்து தான் படத்திற்கு படத்தொகுப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ எடிட்டிங் வேலைய கச்சிதமாக வெட்டி ஒட்டுறது மட்டும் இல்லாம, படத்தினுடைய திரைக்கதைக்கு துணை செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா பல இடங்கள்ல தொய்வு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாது. ஏன்னா படம் வந்து ஸ்பீடா போகல. கொஞ்சம் ஸ்லோ ஒரு மெலோ டிராமா ஸ்டைல்ல தான் போகுது அப்படிங்கிறதுனாலயே, படத்தினுடைய சில காட்சிகள் நம்பகத்தன்மைக்கு அப்பாற்பட்டதாக, ஒரு செயற்கைத்தனமாக, ஒரு நாடகத்தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால, எடிட்டிங் கூட பெருசா சோபிக்க முடியல அப்படின்னு சொல்ல முடியுது. படத்திற்கான இசை யாரான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேர் வந்தது. என்னன்னா, மியூசிக் கிளவுட் ஸ்டுடியோஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். யார் பேர் ஏதாவது இருக்குன்னா, இவங்க தான் பண்ணியிருக்காங்களாம். மியூசிக் கிளவுட் டெக்னாலஜிஸ். அதாவது மியூசிக்ஸ் பேர் சரியா சொல்றேன்னு தெரியல. மியூசிக் எப்படி சொல்லணும்? மியூசிக் கிளவுட்ஸ் இல்லப்பா. மியூசிக் கிளவுட் ஸ்டுடியோஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இவங்க தான் வந்து இந்த படத்திற்கான பின்னணி இசையும், பாடல்களும். ஸோ பாடல்களுக்கான இசை ஓரளவுக்கு பரவால்ல. பின்னணி இசையும் அப்படியே கொஞ்சம் ஏன்னா ஒரு மியூசிக் பேங்க் வந்து ஒர்க் பண்ண மாரி ஒரு ஸ்டுடியோஸ் டீம் அப்படியே அந்த டெக்னாலஜிஸ் வந்து இணைஞ்சு பண்ணியிருக்காங்க. இதில வந்து மணி அமுதன் மற்றும் உமாதேவியினுடைய பாடல்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்குது. நடுத்தர வாழ்க்கையினுடைய எண்ணங்களையும், வாழ்க்கை பிரதிபலிப்புகளும் பாடல் வரிகளில் சொல்வதற்காக பிரயத்தனப்பட்டிருக்கிறார் உமாதேவி அப்படின்னு சொல்ல முடியுது. அடுத்து படத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி, படத்தை வந்து இவ்வளோ அழகான ஒரு திரைப்படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த படத்தை பொருட்செலவோட ஒரு பட்ஜெட்டுக்குள்ளாரையும் சரி, அதேபோல் பட்ஜெட் போட்டு வாழக்கூடிய ஃபேமிலிக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கணுமான்ற ஒரே எண்ணத்தோட எடுத்திருக்கக்கூடிய தயாரிப்பாளரை நம்ம பாராட்டணும். தயாரிப்பாளர் அருண் ரங்கராஜுலு. ஓகேவா? அடுத்து கேப்டனுக்கு வரலாம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ராம் சக்ரி. ராம் சக்ரி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டால், வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல பேர் தங்களுடைய குடும்பம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வேலை செய்வாங்க, பணத்தை அனுப்புவாங்க. குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நேரம் மிக குறைவாக போயிடும். ஸோ குடும்பத்துக்கும் அவர்களுக்கும் ஒரு டிட்டாச்மெண்ட் வந்திருக்கும், அட்டாச்மெண்ட் இருக்காது. பணம் என்கிற ஒன்று தான் ஒட்ட வச்சுட்டு இருக்கோம். பணம் இல்லைன்னா அது காணாமல் போயிடும். இதுதான் வந்து யதார்த்த உண்மை. ஆனால் இதை வந்து இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாடுகளில் இங்கே வேலை செய்யுங்க, இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை குடும்பத்துடன் செலவழிக்க பழகிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மெசேஜை சொல்லியிருக்காங்க. சரிப்பா, எல்லாமே பக்காவாக பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டால், படத்தில் சில விஷயங்கள் ஒரு கொஞ்சம் ட்ரமடைஸ்டாகவும் ஒரு அமைச்சூர் நாடகத்தை மேடையில் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக படத்துலேருந்து கொஞ்சம் ஒண்ட முடியாமல் வெளியேற வேண்டியதாக இருக்குது. கார்மினி செல்வம் உள்ளபடியாகவே ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய பிரதிபலிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் ஒரு சினிமா என்கிற ஒரு மீடியா வழியாக சொல்ல வந்திருக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு ராம் சக்ரிக்கு தனிப்பட்ட வகையில் பூங்குத்து கொடுத்து கை கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் ராம் சக்ரி. உங்களுடைய அந்த எண்ணம் வந்து ரொம்ப சிறப்பு. படத்தில் டபுள் மீனிங்கோ அல்லது ரொம்ப மோசமான முகம் சுளிக்கக்கூடிய வசனங்களோ இல்லை என்பது ஒரு ஆறுதல். ஸோ கார்மினி செல்வம் குடும்பத்தோடு போய் பாருங்கள். விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. உங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கத்தோடு இருந்தால்தான் அது விரலாக இருக்கும். வீங்கி விட்டால் அது வேறு மாதிரி ஆகிடும். அது ரொம்ப அழகாக சுகர் கோட்டடாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கக்கூடிய குழுவுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எஸ் அங்கே தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் அடுத்த திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தின் விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.